வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற இந்நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நாம பார்க்க போகின்ற திரைப்பட பிரபலம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பழம்பெரும் நடிகை ராஜஸ்ரீ அவர்கள். ராஜஸ்ரீ என்ற நடிகையை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் அவரை ரசித்த அந்த பாடலைத்தான் ஞாபகப்படுத்த வேண்டும். அப்படி என்ன பாட்டுன்னு கேட்குறீங்களா? குடியிருந்த கோயில் அப்படிங்கிற படத்துல துள்ளுவதோ இளமை அப்படிங்கிற ஒரு பாடல். அந்த பாடலுக்கு நடனமாடி அசத்தி இருப்பார் ராஜஸ்ரீயை பற்றி தான் இப்போது நாம் பார்க்க போகின்றோம். இவங்க 1945 வருடம் ஆகஸ்ட் மாதம் 31 ஆந்திர பிரதேசத்திலே பிறந்தவர்கள். இவருடைய தந்தை ஒரு ரயில் நிலையத்தினுடைய அதிகாரியாக பணியாற்றி இருக்கிறார். இவங்க 10 வயசுலயே சென்னைக்கு வந்துட்டாங்க. சென்னையில சின்ன சின்ன நாடகங்கள் நடிக்கிறது, பள்ளி நாடகங்கள் நடிக்கிறது, இப்படி நடிப்பு மீது ஆர்வம் மூன்றவராக செயல்பட்டு கொண்டிருந்தாங்க. அப்படி இவங்க நடிப்புல இருக்கும்போது சில சின்ன சின்ன கதாபாத்திரம், அதாவது குழந்தை நட்சத்திரமாகவே இவங்க நடிச்சாங்க. குழந்தை நட்சத்திரமாகவே நடிக்க ஆரம்பிக்கும் போது 4-5 படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சாங்க. அதுக்கப்புறம் வளர வளர சின்ன சின்ன கதாபாத்திரம் நடிச்சுட்டு இருந்தாங்க. இப்படி நடிச்சுக்கிட்டு இருந்தவங்கள ஸ்ரீதர் அவர்கள் முதலாக சித்ராலயா என்ற ஒரு பட நிறுவனத்தை உருவாக்கி காதலுக்கு நேரமில்லை என்ற ஒரு படத்தை இயக்குவதற்காக முடிவு செய்தார்கள். அந்த படத்தில் நடிப்பதற்காக ராஜஸ்ரீயை தேர்வு செய்தார்கள். தேர்வு செய்த பிறகு அவருடைய நடிப்பை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். அந்த படத்தில் இருந்தால் ராஜஸ்ரீக்கு ஒரு பெரும் திருப்பு முனை அமைந்தது. அசோக்கு பேருக்கு தகுந்த சோக்க மீச கூட வச்சிருப்பாங்க. ஏம்மா அந்த இடியட்ட உடனே டிஸ்மிஸ் பண்ணுங்கப்பா. என்னம்மா எடுத்த உடனே டிஸ்மிஸ் பண்ண சொல்ற? இருக்கிறதுல அவன் தான்மா அடக்கமானவன். ஐசி அப்படின்னா உங்க ஆபீஸ் பூரா ஒரு ரவுடி கூட்டம் தானா? ரவுடி கூட்டமா? எஸ்டேட் நடத்துறவன் நானம்மா. என்கிட்ட துப்பாக்கி இருக்கு, சுட்ட மாட்டேன். வர முடியுமா? உங்க அடக்கமான அசிஸ்டன்ட் மேனேஜர் எங்களை வழி மடிக்க கலாட்டா பண்ணாம்பா. உங்ககிட்ட கலாட்டா பண்ணா அவனால சமாளிக்க முடிஞ்சதோ? நீங்க யாரா இருந்தான்னா உங்க அப்பல்ல உங்க பாத்த வந்தாலும் என்ன ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொன்னாப்பா. எங்களை கண்டபடி பேசினாலும் பரவாயில்ல, உங்களையும் தாத்தாவையும் எதுக்காக இருக்கணும்? உடனே அவனை வெளியே அனுப்பி மறுவேலை பாருங்க. அம்மா அதுல நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க எம்ஜிஆர் கூட சில படங்கள் நடிச்சாங்க. அதாவது தாய்க்கு தலைமகன், அப்புறம் அடிமை பெண், அப்புறம் குடியிருந்த கோயில், அப்புறம் நேற்று இன்று நாளை, இது போன்ற படங்களில் எல்லாம் எம்ஜிஆரோடு நடித்திருக்கிறார்கள். அதே போல் சிவாஜி கணேசனும் நடித்திருக்கிறார்கள். தெலுங்குல என் டி ராமாராவ், காந்தாராவ் போன்ற நடிகர்களோடு நடித்திருக்கிறார்கள். விட்டலாச்சாரியாவின் மாயாஜால படங்களிலே எல்லாம் இவர் நடித்திருக்கிறார்கள். இவர் நிறைய படங்களிலே இந்த கவர்ச்சி நடனம் ஆடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆடித்தான் இவருடைய பெயர் பெரிய அளவு சிறந்த ஒரு வசன உச்சரிப்பாளராகவும் இருந்தார். இவருடைய கொடுக்கக்கூடிய வசனங்கள் மிக சிறப்பாக செயல்படுவார். அதுவும் கொஞ்சம் தமிழ் பேசுவார்கள். இப்படி சிறந்த தன்னுடைய நடிப்பால் எல்லா நடிகர்களோடும் இணைந்து நடித்தவர் தான் ராஜஸ்ரீ அவர்கள். ஜெமினி கணேசனுடன் நடித்தார்கள். அப்புறம் பாலச்சந்தரோட படங்கள பாமா விஜயம், அனுபவி ராஜா அனுபவி போன்ற படங்களில் எல்லாம் நடித்தார்கள். அது மட்டும் இல்லாம கடைசி காலத்துல படத்துல நடிக்கிறதே அவங்க விட்டுட்டாங்க. ஏன்னாக்கா அவர்கள் கணவனுக்கு செய்து கொடுத்த சத்தியம். கணவன் இவங்க சினிமா நடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணதான் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி கல்யாணம் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. 4 வயசு குழந்தை இருக்கும்போதே அவர் இறந்துட்டார். இவருடைய இல்லற வாழ்க்கை 5 ஆண்டுகள் மட்டும்தான். அதன் பிறகும் இவர்கள் கணவனுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் என்று எத்தனையோ திரைப்பட வாய்ப்புகள் வந்தும் அவற்றையெல்லாம் நிராகரித்து விட்டார்கள். அப்படி தன் கணவனின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்த பல பெண்மணிகளில், அதை இந்தியாவில் சினிமா நடிகை என்று பார்த்தால் இவர் ஒருவர் மட்டும்தான். மிக சிறப்பான முறையிலே தன் வாழ்க்கையை நடத்தி நல்ல ஒரு அற்புதமான ஒரு நடிகை என்றும் நல்ல குடும்ப தலைவி என்றும் பெயரெடுத்த மிக சிறந்த நடிகையான ராஜஸ்ரீ அவர்களின் பிறந்த நாளான இந்த ஆகஸ்ட் 31 சிறந்த பெண்கள் தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.